காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் டாக்ஸிக் ட்ராமா தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு பாருங்க. இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்ல அப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வர நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஆப்போசிட்ல நம்ம டெவில் ஹீரோ தான் நிக்கிறாரு. ஹீரோயின் நேரா போனதுமே நீங்க தான் என்ன வெளியில எடுத்தீங்களா? எதுக்காக என்ன ஜெயில போட்டீங்க? இப்போ எதுக்காக மறுபடியும் வெளியில எடுத்திருக்கீங்க? அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்ல நான் எதுவுமே பண்ணல, ஆனா நான் கொலை பண்ணேன்னு சொல்லி என்ன ஃப்ரேம் பண்ணி உள்ள போட்டுட்டீங்களேன்னு கேட்கும்போது நான் நினைச்சேன்னா உன்னை ஜெயில போடவும் முடியும், அதே சமயத்துல வேணுங்கும் போது வெளியில எடுக்கவும் முடியும். அவளை எதுக்காக கொலை பண்ண? அவளை கொலை பண்ணதே இல்லாம இவ்வளவு நாள் ஜெயில இருந்து இன்னும் அந்த கில்ட்டி உனக்கு கொஞ்சம் கூடவா இல்லைன்னு கேட்கும்போது ஹீரோ பக்கத்துல நிக்கிறேன் இந்த வில்லி பொண்ணு ஜேஷன் என்ன சொல்றானா, அதான் உனக்கும் ஹீரோக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுல, அதோட விட்டு தானே, அப்புறம் எதுக்கடி உனக்கு போட்டியா வந்துட்டு என் தங்கச்சி யான்றனை கொலை பண்ணன்னு கேட்கறா. எதுக்கு எல்லாரும் திரும்ப திரும்ப என்கிட்ட இதே சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு அந்த யான்றன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லும் போது இந்த ஹீரோ கோவத்துல என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினே செவ்வில் அடிச்சிடறான். அவன் அடிச்ச அடியில ஹீரோயின் கீழே விழுந்துறாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு யாருன்னே தெரியாது நான் சொல்றேன். அன்னைக்கு யான் ரூஃப்ல இருந்து கீழே விழுந்தப்போ அந்த இடத்துல வேற யாருமே கிடையாது, நீ மட்டும்தான் அங்க இருந்த. அப்ப நீ தான் அவரை தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்கணும்னு சொல்றான். உடனே இந்த ஜீஷன் என்னோட தங்கச்சி யான்றான் ஹீரோ டின்ஷோடைய சைல்ட்ஹுட் லவர், எங்க அவ உயிரோட இருந்தா ஹீரோட விஷயத்துல உனக்கு போட்டியா வந்துருவாளோன்னு அவளை பிளான் பண்ணி தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்க. உன் மனசு எவ்வளவு கொடூரமானதுன்னு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. டின்ஷோ அட்லீஸ்ட் நீங்களாவது நம்புங்க, நீங்க சொல்ற அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாரையுமே கொலை பண்ணலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க அந்த ஜீஷனுக்கு மயக்கம் வந்தா அப்படியே ஹீரோ மேலே சாஞ்சிடுறா. இவன் நடிக்கிறாளா இல்ல உண்மையிலே இவளுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதா என்னன்னு தெரியல. ஹீரோ கூடிய ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா இவங்களுக்கு சீக்கிரமா சர்ஜரி பண்ணி ஆகணும், லேட் வளர்த்த கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கூடவே ஹீரோடைய ஆளுங்க ஹீரோயினையும் பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல தான் படுத்திருக்காங்க. அவங்க ஆப்போசிட்ல நம்ம டேபிள் ஹீரோவும் ஒரு டாக்டர் தான் நிக்கிறாங்க. என்ன பண்ண போறீங்க, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு உன்னை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்தது எதுக்கு நினைச்சிட்டு இருக்க? சீஷனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாகணும், அதனாலதான் கிட்னி புடிங்கி அவளுக்கு வைக்க போறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஐயோ என்ன விட்டுங்கன்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. அந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா ஹீரோயின் வயித்துல எந்த இடத்துல ஆபரேஷன் பண்ண போறாங்களோ அங்க மார்க் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ டாக்டர், நான் உங்களை பெக் பண்ணி கேட்கறேன், தயவு செஞ்சு விட்டுங்கன்னு ஹீரோயின் இங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த டெவில் ஹீரோ என்ன சொல்றானா ஹீரோயினுக்கு சர்ஜரி பண்ணும்போது மயக்க ஊசி போடுவாங்களே அனஸ்தீசியா, அதை கூட கொடுக்காம அப்படியே ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்றான். அந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ற கத்தியை ஹீரோயின் கிட்ட எடுத்துட்டு போனோம் தான் உடனே அப்படியே அந்த பயத்திலே ஹீரோயின் மயங்கிறாங்க. அந்த டாக்டருக்கு ஹீரோயினை பார்க்கவே பாவமா இருக்கு. ஹீரோ கிட்ட இந்த பொண்ணு பார்க்கவே ரொம்ப வீக்கா இருக்கா, கொஞ்ச நாளைக்கு சர்ஜரியை தள்ளி போட்டுக்கலாம், இன்னொரு நாள் ஆபரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாரு. அதுக்கு இந்த டெவில் ஹீரோவும் இவ செத்தாலும் பரவாயில்ல இந்த ஆபரேஷன் சொல்றாரு. இங்க அப்படியே சீன் கட் பண்ணா நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. அப்போதான் ஹீரோயின் மயக்கத்துல இருந்து அலறி அடிச்சுட்டு இருந்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் பக்கத்துல கோ சிங் தான் உட்காந்துருக்கான். இவர் தான் நம்ம கதையோடைய செகண்ட் ஹீரோ. கோ ஹீரோயின் கையை பிடிச்சுக்கிட்டு ஷென் பயப்படாத, நீ இப்போ சேஃபா தான் இருக்க. அந்த டின்ஷோ ஒன்னு ஜெயில போட்டது எனக்கு தெரியாம நான் 5 வருஷமா ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன், நீ ஜெயில எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் அவங்க சொல்ற அந்த பொண்ணை நான் கொலை பண்ணவே இல்லை, நீங்களாவது என்ன நம்புறீங்களான்னு கேக்குறாங்க. அப்கோர்ஸ் நான் உன்னை நம்புறேன், இந்த உலகத்திலேயே ஒரு பெஸ்டான லாயரை உனக்காக அரேஞ்ச் பண்ணி அந்த கேஸ்ல இருந்து உன்னை கம்ப்ளீட்டா நான் வெளியில கொண்டு வரேன்னு சொல்லும்போது அப்போன்னு பார்த்து அங்க வந்த ஹீரோ உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, நேத்து தான் உனக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக உன் வயித்த கிழிச்சோம், அந்த இன்ஜுரிஸ் கூட கவரா இருக்காது, அதுக்குள்ளே ஹூக்கப் பண்றதுக்கு ஒரு ஆளை தேடிட்டேன்னு சொல்லி கேவலமா பேசுறான். டிங்ஷு பேசும்போது மரியாதையே பேசுன கூசிங் சொல்றதுக்கு நான் அப்படிதான்டா பேசுவேன், அவ என்னுடைய ஃபேன்சி, அவ கூட உனக்கு என்ன இங்க வேலைன்னு கேக்குறான். அப்படியே ரெண்டு பேருமே சண்டை போடுற மாதிரி எதிரெதிர முறைச்சிட்டு நிக்கும் போது ஹீரோயின் எங்க பிரச்சனை பெருசாயிடுமோட்டு கு நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க, நான் எது வந்தாலும் அப்புறம் வீட்டுக்கு உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லவும் கு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. என்ன எழுந்த உடனே எவனை ஹூக்கப் பண்ணலான்னு உன் கண்ணை அப்படியே தேடிட்டு இருக்கான்னு ஹீரோ கேட்கறதுக்கு டிங்ஷு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோயின் அப்படியே பெட்ல லாக் பண்ணி உன்னை பார்க்க எனக்கு அப்படியே எரிச்சலா வருது, என் உள்ளங்கால இருந்து என் உச்சந்தலை வரைக்கும் நீ என்ன அப்படியே சிக்காக்கிட்டு இருக்கன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட மிஸ்பிக்கப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஜேஷன் ரொம்ப முடியாம இருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்றான். ஜேஷனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, அவளுக்கு சாப்பாடு ஊட்டியும் அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும், நீ என் கூட வான்னு சொல்லி ஹீரோயின் கூடயே கூட்டிட்டு போறான். அந்த சேஷனுக்கு ஹீரோ சூப் மாதிரி எதை ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அது பறவையோட முட்டையில செஞ்சதா, அந்த ஸ்மெல் அவளுக்கு சுத்தமா பிடிக்காதான், இருந்தாலும் அவ உடம்பு கியூர் ஆனதுக்காக ஹீரோ அதை ஊட்டிட்டு இருக்கான். எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்கல, எனக்கு இந்த சாப்பாடே வேணான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, இதை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமா உன் உடம்பு கியூர் ஆயிடும், உன் தங்கச்சி யான் இருந்தா உன்னை உடம்பு சரியில்லாதப்போ எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணி பாத்துருப்பா, அதனாலதான் அவ இடத்துல நான் இருந்து உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல நிக்கிற ஹீரோயின் வேற யாரா அந்த யானை, யாரடா நான் கொலை பண்ணேன், யாருனே தெரியாத ஒரு பொண்ணு போயிட்டு கொலை பண்ணேன்னு என்ன இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க அந்த சேஷனுக்கு அந்த சாப்பாடு சுத்தமா பிடிக்கலையா, அப்படியே மூக்க பொத்திக்கிட்டு சகச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவளுக்கு இருமல் வர மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு சொல்றா.
உடனே ஹீரோயின் கையில இருந்து அந்த சுடு தண்ணி வாங்கி அவகிட்ட கொடுக்குறான். அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு அவ உடம்புல மேல போத்தி விட்டு இது என்னைக்குமே உனக்கு மட்டும்தான் சொந்தமானதுன்னு சொல்றான். இங்க ஹீரோயினும் இது எல்லாத்தையும் அவ தான் அரேஞ்ச் பண்ணிருப்பா, அவ தான் அந்த வேலைக்கார பொண்ணுட்டு கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லியிருக்கான்னு சொல்றதுக்கு இந்த லூசு ஹீரோவும் என்ன அப்படியே பார்த்துட்டே நிக்கிறீங்க, அவளை நீல் டவுன் பண்ண வச்சு அவளை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த சர்வன்ட் ஹீரோயினை முட்டி போட வச்சு மன்னிப்பு கேட்க சொல்றானுங்க. டிங்ஷு நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க, அவ தான் எல்லாத்தையும் வேறனே பண்ணாலும் ஹீரோயின் சொல்ல இவனுக்கு அப்படியே கோவம் வருது. அவ தலையை பிடிச்சி தரையில மோதுங்கன்னு சொல்றான். அவனுங்களும் ஹீரோயின் தலையை பிடிச்சி தரையில மோதிட்டு இருக்கானுங்க. மறுநாள் ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு டிங்ஷு நீங்க என்ன வேணாலும் என் மேல பிளேம் பண்ணிக்கோங்க, ஆனா உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு என் அப்பாவை மட்டும் காப்பாத்திடுங்க, உங்களுக்கு வேணாங்க கிட்னி வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ஒரு அடிமையா உங்க வீட்லயே இருக்கேன், எங்கேயுமே போக மாட்டேன், உங்க காலடியிலே கிடக்குறேன், எனக்கு இப்போதைக்கு தயவு செஞ்சு 3 மில்லியன் பணம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் என்ன சொன்னாலும் கேட்கறியா, அப்ப யானை நீ தான் கொலை பண்ணேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கோ, உங்க அப்பாவை நான் காப்பாத்துறேன்னு சொல்றான். பணம் வேணுங்கிறதுக்காக நான் எப்படி செய்யற தப்ப ஒத்துக்க முடியும், அந்த பொண்ணை அந்த ரூப்ல இருந்து நான் அன்னைக்கு தள்ளி விட்டு கொலை பண்ணவே இல்லை, ஈவன் அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்லைன்னு சொல்லி ஹீரோவை எவ்வளவோ நம்ப சொல்லி கேட்டு பாக்குறாங்க. எங்க இந்த ஹீரோ இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல. அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு ஹேண்ட் கப்பை தூக்கி போட்டு இவளுடைய தப்பை இவ ஒத்துக்கிற வரைக்கும் இவருக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காத, ஹாஸ்பிட்டல் இருக்கிற இவங்க அப்பாவை கூட இவ பார்க்க வெளியே போக கூடாது, ரூம்லயே வச்சு லாக் பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். இங்க அந்த சேஷன் ஹீரோவுக்கு ஹெட் மசாஜ் பண்ணிக்கிட்டே இந்த ஷென்னை என்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் அன்னில இருந்து தான் உங்களுக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் மறுபடியும் நீங்க அவளை ஜெயிலுக்கு அனுப்ப கூடாதுன்னு சொல்லி கேட்கிறா. அவளை ஜெயில இருந்து நான் இங்க கூட்டிட்டு வந்ததே அவ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணதான், அவ லைஃப் ஃபுல்லா இங்கே இருந்து என்கிட்ட அவ டார்ச்சர் அனுபவிக்கணும், அவ்வளவு சீக்கிரம் அவளை விட முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை பார்க்க தான் போறான். அங்க ஆல்ரெடி அசிஸ்டன்ட் ஹீரோயினை ஹேண்ட் கப் பண்ணிருப்பான் போல, அப்போதான் அவன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து ஹீரோ போயிடுறான். அசிஸ்டன்ட் ஹீரோ பார்த்ததுமே சார் அவங்க தூங்கிட்டாங்க, அதனால தான் அவங்க கையில இருந்த ஹேண்ட் கப்பை ரிலீஸ் பண்ணினேன்னு சொல்றான். முதல்ல இங்க இருந்து வெளியில போன்னு சொன்னதும் அந்த அசிஸ்டன்ட் தான் இங்க இருந்து கிளம்பிடுறான். உடனே ஹீரோயின் எழுந்துடுறாங்க. அவங்க எழுந்ததுமே ஹீரோ கிட்ட ஓடி வந்து டிங்ஷு தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, நான் யாருமே கொலை பண்ணல, எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் கையை உதறி விட்டுட்டு அங்க இருந்த தண்ணி எடுத்து ஹீரோயின் மூஞ்சிலே ஊத்தி விட்டுட்டு தப்பாரு நான் உனக்கு லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ் தரேன், ஒழுங்கா நான் தான் யானை கொலை பண்ணனு ஒத்துக்கோ, உன் அப்பா அட்லீஸ்ட் உயிரோடவாது இருப்பாரு, இல்லனா யான் போன இடத்துக்கே போயிடுவார்னு சொல்லும் போது ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு இவன் நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் அந்த பழியை ஏத்துக்க மாட்டேன், நான் அந்த பொண்ணை கொலையே பண்ணலன்னு சொல்றாங்க. என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டலன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி பெட்ல தள்ளி விட்டுட்டு வா என் கூட வா, உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி ஹீரோயினை எங்கேயோ கூட்டிட்டு போறான். எங்கடா கூட்டிட்டு போறான்னு பார்த்தா இந்த கேம்பிளிங்லாம் விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரியான இடத்துக்கு தான். அங்க போயிட்டு கதவை திறந்து காட்டுறான். அங்க ஹீரோயின் அம்மா அவங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்னு சொல்லி கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போய் கொஞ்சம் இருந்த பணத்தை விட்டுட்டாங்க போல. அவன் பணத்தை பிடிங்கிட்டு தர மாட்டேங்கிறான். அட்லீஸ்ட் இந்த பணத்தையாவது கொடுத்துருங்க, ஹாஸ்பிட்டல்ல என் ஹஸ்பண்ட் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இதை கொண்டுதான் அவரை போய் காப்பாத்தணும்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. எங்க இவனுக்கு தர மாதிரியே தெரியல, அந்த ஆளு இருந்தா எங்களுக்கு என்ன செத்தா எங்களுக்கு என்ன, ஒழுங்கா எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு வம்புறுத்திட்டு இருக்கானுங்க. ஒரு கடத்துக்கு மேல ஹீரோயின் அம்மா அவனுக்கு காலையே போய் விழுந்து நான் உங்களை பெக் பண்ணி கேட்கிறேன், தயவு செஞ்சு எங்களுக்கு ஹீரோயின் அம்மாவை இந்த மாதிரி பண்ண வச்சானு. உடனே ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிட்டு அந்த ரவுடிங்க கிட்ட என்னுடைய அம்மாவை விட்டுருங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓ இவ தான் உன்னுடைய பொண்ணா, இவ பார்க்க நல்லா பிரட்டியா தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட உங்க அம்மா தர வேண்டிய பணத்தை நீ தான் தருன்னு சொல்றான். எங்க அம்மாவை விட்டுருங்க, உங்களுக்கு என்ன இப்ப பணம் தானே வேணும், அதை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு அவனுங்களை கூட்டிட்டு நேரா ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட அவங்க கையில போட்டு அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ரிங்கை கழட்டி இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்குக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கடைக்காரரும் என்கேஜ்மெண்ட் ரிங்குன்னு சொல்றீங்க, ஷூரா இதை நீங்க விற்க தான் போறீங்களான்னு கேட்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனப்போ ஹீரோ தான் ஹீரோயின் கையில அந்த ரிங்கை போட்டு விட்டுருப்பாரு. என்னதான் ஹீரோ பண்ற டார்ச்சரை தாங்க முடியாம அவனை வெறுத்தாலுமே அவங்க அடி மனசுக்குள்ள அந்த பழைய காதல் இன்னமும் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கு போல. பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அந்த ரிங்கையே கொஞ்ச நேரம் பார்த்தவங்க நான் ஷூரா தான் சொல்றேன், இந்த ரிங்கை நீங்க எடுத்துக்கோங்க, நான் வித்தரேன்னு சொல்றாங்க. அந்த கடைக்காரரும் சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கும் போது விட்டுமா சைத்தா அங்க கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோ பார்த்ததுமே அந்த கடைக்காரரும் எழுந்து நின்று மரியாதை கொடுத்து வணக்கெல்லாம் வைக்கிறாரு. உங்களுக்கு என்னுடைய என்கேஜ்மெண்ட் ரிங்கை வாங்கவே தைரியம் இருக்கான்னு சொல்லி ஹீரோவும் கொஞ்சம் முறைச்ச மாதிரி பேச அந்த கடைக்காரரும் சாரிங்க சார் சொல்லிட்டு போறாரு. உடனே ஹீரோயின் டிங்ஷு நீங்களும் எனக்கு பணம் தர மாட்டீங்க, நானா ஏதாவது பண்ணிக்கிட்ட கூட அதையும் எதுக்கு இந்த மாதிரி வந்து தடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சு அவங்க கையில இந்த ரிங் எடுத்து அவங்க விரலே போட்டு விட்டுட்டு நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அடையாளமா இந்த ரிங்கை என்னைக்குமே உன்னுடைய விரல தான் இருக்கணும், அதே மாதிரி நீயும் என்னுடைய பிடியில இருந்து என்னைக்குமே எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ அந்தான போனதுமே அந்த கேம்பிளிங் ரவுடி ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சின்ஷு உன்னை கழட்டி விட்டு போயிட்டாரு போல, இப்போ என் கடனை எப்படி கொடுக்க போறேன்னு சொல்லி கேட்கவோ என்ன விடுன்னு சொல்லி ஹீரோயினும் நகர பாக்குறாங்க. உடனே அந்த ரவுடி ஒரு கத்தியை வச்சு ஹீரோயின் இடுப்புலயே சொருகிறான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.